ஏ சீதா, வந்தியா? என்னங்க அத்தை? என்னடி இதெல்லாம்? என்ன இது? ஏதோ கருகின வாசனை அந்த அறை முழுவதும் வந்து கொண்டிருப்பதை சீதா உணர்ந்தாள். உடனே கேஸ் மீது பார்த்தாள். கேஸ் அடுப்பில் பால் கருகி இருந்தது. அச்சச்சோ! சீதாவிற்கு பகீர் என்றது. அத்தை, கொஞ்சம் பால் இருந்தது, சூடாகட்டும் என்று அடுப்பில் வைத்துவிட்டு மேலே அவருக்கு காஃபி கொடுக்கலாம் என்று சென்றேன். ஏண்டி அறிவு கெட்டவளே, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? எந்த வேலையும் பொறுப்பாக செய்ய மாட்டியா? அத்தை, இப்போவே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறேன். ஏண்டி, நீ க்ளீன் பண்ணுறதுக்கா இப்போ சொல்கிறேன்? வெள்ளிக்கிழமை அதுவுமா பாலை இப்படி அடுப்பில் கருக விட்டிருக்கியே. பாவி பாவி, இந்த மாதிரி செய்யலாமா? இது அபசகுணம் இல்லை? சீதா கருகின பால் பாத்திரத்தை எடுத்து சிங்கில் போட்டு குழாவை திறக்க சுர் என்ற சத்தத்துடன் அந்த பாத்திரம் புகைந்தது. அத்தை, சுத்தமாக தேய்ச்சி வச்சிடுறேன். பாத்திரம் போனால் போகுது, பரவாயில்லை. ஆனால் நீ பண்ண காரியம் இருக்கே. சீதா கண் கலங்கி நின்றாள். மன்னிச்சிடுங்க, நான் கவனிக்கலை. அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடலாமன்னு போனேன். அங்கே அவர் எந்திரிக்கவே இல்லை, அதான். ஏண்டி, பாலை அடுப்பில் வச்சுட்டு வெளியே எங்கேயும் போகாதன்னு உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன்? மண்டைக்குள்ளே என்ன களிமண்ணா இருக்கு? நீயும் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நானும் பார்க்குறேன். உன்னையாவது உருப்படியாக செஞ்சிருக்கியா? ச்சே, எல்லாம் அவரை சொல்லணும். ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயமான பொண்ணுன்னு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தார். உன்னை ரகு தலையில் கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு. ஏன் அத்தை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அந்த சொல் சீதா மனதையும் கலங்கடித்தது. அன்னபூரணியோ குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லிக்கொண்டே மேலே சென்றாள். கடவுளே, எதுவாக இருந்தாலும் அது எனக்கு கொடுத்து விடு. இந்த குடும்பத்தில் இருக்கும் ஒருவரையும் எதுவும் செய்து விடாதே. சீதா கண் கலங்கியபடி நின்றிருக்க ருக்மணி வந்தாள். சீத்தம்மா, வாங்க ருக்மணி அம்மா. என்ன சீத்தம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ருக்மணி கேட்டதும் சீதாவுக்கு அழுகை பீறிட்டு வந்தது. என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுகிறீங்க? அவளை கட்டி கொண்டாள் சீதா. காலை முதல் அவள் மனதில் இருந்த அத்தனை சந்தோஷமும் காணாமல் போனது. அந்நேரம் மாடியிலிருந்து கீழிறங்கிய அன்னபூரணி அவளை பார்த்ததும், அடியே, வீட்டுக்கு வாழ வந்தவ வெள்ளிக்கிழமை அதுவுமா கண் கலங்கலாமாடி? ஏண்டி இப்படி என்னை படுத்துற? கண்ணத்தோட முதல்ல. நான் மறுபடியும் திட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறேன். என்னால் முடியல உன்னை வச்சுக்கிட்டு. என்னம்மா ஆச்சு? ருக்மணி கேட்கவும், எல்லாம் உன்னால் தாண்டி. நீ மட்டும் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது? என்ன ஆச்சுமா? பாலை கருக விட்டுட்டாடி. ஆ, வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி ஆயிடுச்சு. ருக்மணி எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக நின்றாள். ஏண்டி ருக்கு, சொல்லுங்கம்மா, நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்க்கலாமாடி? எதுக்குமா? கொஞ்ச நாளாக வீட்டில் யாருமே சரியில்லை, யாருக்கும் நிம்மதி இல்லை. எல்லார் மனசும் ஏதோ வாட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது அபசகுணமாக வேற நடக்குது. பேசாமல் நம்ம ஜோசியரை பார்க்கலாம். சரிங்கம்மா. நீ ஐயா கிட்ட எதுவும் உளறி வைக்காத. நம்ம 2 பேரும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? சரிங்கம்மா. ஆமாம், எல்லாத்துக்கும் தலைய ஆட்டு. தேதி 1 ஆனால் சம்பளம் மட்டும் கரெக்டாக வாங்க தெரியுது. ஆனால் கரெக்டான நேரத்துக்கு வர தெரியலை. மன்னிச்சிடுங்கம்மா. சீதா அங்கே அழுதபடி நிற்க, ஏ அழாதடி, அவர் வேற வெளியே எழுந்து வர நேரம். போ, வேற வேலை ஏதாவது இருந்தால் பாரு போ. வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கா. புலம்பிக் கொண்டே அன்னபூரணி மேலே சென்றாள். சீதாவால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. யார் அவளிடம் அதட்டலாக பேசினாலும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே கண்ணீர் விட்டு அழுவாள். சீத்தம்மா, போதும், அழாதீங்கம்மா. அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன இன்னைக்கு நேத்திக்கா உங்களை திட்டுறாங்க? அவங்க குணமே அதுதான். இல்லை ருக்மணி அம்மா, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அத்தை ஏதோ அபசகுணம்னு சொன்னாங்களே, அதை நினைச்சாதான் பயமாக இருக்குது. அட விடு சீதாம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ என்ன தெரிஞ்சா செஞ்ச? விடுமா, நீ முதல்ல கண்ணத்தோட. ஐயா வர கீழே வர நேரம். இங்கே அடுப்படிக்கு வரலைன்னாலும் வந்த உடனே உங்கள் கையால் தான் தண்ணி வாங்கி குடிப்பார். இப்படி அழுத மூஞ்சோட போய் அவர் முன்னே நிற்பீங்களா? ருக்மணி சொல்லி முடிப்பதற்குள் பரமசிவம் ஹாலுக்கு வந்தார். அம்மா சீதா, சீதா, ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வாமா. ஐயா வந்துட்டாரு பாரு, நல்லா கண்ணை துடைச்சிட்டு போமா. தன் முந்தானை தலைப்பால் இரு கண்களை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு பரமசிவத்திடம் தந்தாள். இந்தாங்க மாமா.
அதை வாங்கி குடித்தவர், அம்மா சீதா, சொல்லுங்க மாமா, எனக்கு இன்னைக்கு காலையில் டிஃபன் எதுவும் வேண்டாம்மா. ஏன் மாமா? இல்லைம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு இரவிலிருந்தே வயிறு எரிச்சலாக இருக்குது. நான் போகிற வழியில் 2 இளநீர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம வைத்தியரை பார்த்துட்டு வரேன். சரிங்க மாமா. சரி, அண்ணன் என்ன பண்ணுறா? அத்தை மேல் மாடியில் நடந்துட்டு இருக்காங்க மாமா. சரி, ரகு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டானா? கிளம்பி கொண்டு இருக்கிறார் மாமா. ரமேஷ் காலேஜுக்கு கிளம்பிட்டானா? அவனும் கிளம்பிட்டு இருக்கான் மாமா. சரி சரி, என்ன டிஃபன் செய்திருக்கீங்க? தோசை ஊற்ற போகிறேன் மாமா. தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். தோசை தான் ஊற்றி தரணும். ஏம்மா, காலையில் தோசை வேண்டாமா, மந்தமாக இருக்கும். இட்லியே ஊற்றி வை, சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும். சரியா? சரி மாமா. அப்புறம் சீதா, சொல்லுங்க மாமா. ரகு வந்ததும் இந்த கவரை அவன் கிட்ட கொடு. என்ன மாமா இது? செக்கு. பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லு. சரிங்க மாமா. மறந்துடாத, நான் சொன்னேன்னு சொல்லு. இன்றைக்கே வேலையை முடிக்க சொல்லு. சரியா? சரிங்க மாமா. அப்புறம் இட்லி ஊற்றிடு, அதையும் மறந்துடாத. ஆமாம், டெய்லி இட்லி தான். பொங்கல், பூரி, தோசை இது மாதிரி எதையாவது செய்ய முடியுதா? இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆக போகுது? ஆவியில் வேக போட்ட உணவு தான் சாப்பிடணும். என்ன பண்ணுறது? தேங்காய் சட்னி கூட காரமே இல்லாமல் தான் அரைக்கணும். இவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு. என்ன சீதா யோசனை? நான் சொன்னது காதில் விழுந்துருச்சுல்ல? சீதா தலையசைத்ததும் அவர் வெளியே சென்றார். மேல்தளத்தில் பால்கனியில் உலாவிக் கொண்டிருந்தாள் அன்னம். அன்னம், என்னங்க கிளம்பிட்டீங்களா? இதோ வரேன். வேண்டாம், நீ கீழே இறங்க வேண்டாம். நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன். சாப்பிட்டீங்களா? இல்லை, எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது. ஏங்க, என்னாச்சு? தெரியல. நான் போகிற வழியில் இளநீர் குடிச்சிட்டு அப்படியே ஏதாவது பார்த்துக்கிறேன். இருங்க, நான் மோரில் 4 வெந்தயத்தை போட்டு கொண்டு வரேன். வேணாம் அன்னம், நான் போகிற வழியில் ஏதாவது பார்த்துக்கிறேன். சரியா? நான் கிளம்புறேன். சரிங்க. அன்னம் மெதுவாக கீழே இறங்கி ஷோபாவில் அமர்ந்து கொண்டு, வெள்ளிக்கிழமை இப்படி பால் கருகி போச்சே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். நேற்று ரகுவும் மன வருத்தத்தில் அப்படி அழுதது அன்னபூரணிக்கு மனதை என்னமோ செய்தது. காலை பரமசிவமும் சாப்பிடாமல் சென்றது. இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாள். இந்த வீட்டில் வர வர யாருக்கும் நிம்மதியே இல்லை. என்ன செய்வது? பேசாமல் குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்க வச்சுட்டு வரணும். யோசித்து கொண்டிருந்தாள் அன்னம். சின்னவன் ரமேஷ் மேலிருந்து கீழே இறங்கி வந்தான். அம்மா, அம்மா வாடா. அம்மா, நான் காலேஜுக்கு கிளம்புறேம்மா, டைம் ஆகுது. அண்ணி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடிப்பா, நீ டேபிளில் உட்காரு, கொண்டு வரேன். அவள் இட்லி எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள். அப்புறம் அண்ணி, மதியத்துக்கு என்ன பண்ணீங்க? மதியம் நீ கொண்டு போகிறதுக்கு பிரிஞ்சி தாளித்து வச்சிருக்கேன், மீல் மேக்கர் போட்டு. ரமேஷ், சூப்பர் அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செஞ்சேன். ஏண்டி சீதா, பிரிஞ்சியா செஞ்ச? ஆமாம் அத்தை, அவனுக்கு அது பிடிக்கும். நமக்கு ஏதாவது செய்து கொள்ளலாம், இது அவனுக்காக. ஏண்டி, அவன் என்ன சின்ன பையனா? இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு செய்ய அவன் தான் சொல்லுவான். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஆட முடியுமா? ஏண்டா, என்னடா, உனக்கு வீட்டில் இருக்கிறத சாப்பிட மாட்டியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாம்பார் வேடி. அம்மா, இப்போ எனக்கு நேரமாகுது. அண்ணி, நீங்கள் செஞ்சு வச்சதை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க, நான் கிளம்புறேன். இந்த அம்மா சும்மா இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. சீதா டிஃபன் பாக்ஸில் பிரிஞ்சியை அடைத்தாள். நாங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்டியே, உன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன். அம்மா, இப்போ எதுக்கு அண்ணியை திட்டுறீங்க? அவன் ஹாட் பாக்ஸை திறக்க, அண்ணி என்ன இது, இன்னிக்கும் இட்லியா? எனக்கு தோசை ஊற்றி கொடுங்க அண்ணி. இதோ வரேன் ரமேஷ். உடனே 2 தோசை ரெடியாக எடுத்து வந்தாள். என்ன அண்ணி, சொன்ன உடனே எடுத்து வந்துட்டீங்க? உனக்காக 2 தோசை ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேன், நீ சாப்பிடு. ஏண்டி, இப்போ அவன் அந்த தோசையை சாப்பிடாமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அம்மா, இப்போ என்னம்மா, எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். அன்னிக்கு தெரியும், அதான் தோசை ஊற்றி வச்சுருக்காங்க. ஏண்டா? ஆமாம், அவள் தான் உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தவ பாரு. எதுக்கு எடுத்தாலும் அன்னிக்கு தெரியும் அன்னிக்கு தெரியுமங்கிற. ஏண்டா, நான் பெத்தவளா இல்லை அவள் பெத்தவளா? அம்மா, இப்போ எதுக்கு நீ சும்மாவே கோச்சிக்கிற? அண்ணி தானே இப்போ இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. எனக்கு பிடிச்சத அவங்க தானே பார்த்து பார்த்து செய்கிறாங்க, அதனால தான் சொன்னேன். ஆமாடா, இத்தனை வருஷம் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த எனக்கு தெரியாதது இப்போ முளைத்த உன் அன்னிக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா, இப்போ எதுக்குமா நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிற? இது ஒரு சாதாரண விஷயம். எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் பஞ்சாயத்தா? சே, வர வர இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. அண்ணி, எனக்கு டிஃபன் எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன். டேய், உட்காருடா, உட்காந்து சாப்பிட்டு போ. ஆமாம், காலங்காத்தால் இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தா எங்கே சாப்பிட பிடிக்குது? நான் வரேன்.
அண்ணி, நான் கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். ரமேஷ், இரு, இந்த மதிய லஞ்சையாவது எடுத்துட்டு போ. அதை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு அவன் கிளம்பினான். ஏண்டி, காலங்காத்தால என் பிள்ளைய சாப்பிட விடாமல் அமைச்சிட்டியா? அத்தை, நான் என்ன பண்ணேன்? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அவன் அந்த இட்லியை சாப்பிட்டு கிளம்பி இருப்பான். ஆமாம், நான் தான் இப்போ வாயை வச்சுட்டு சும்மா இல்லை. நீங்கள் ஏன் தான் இந்த மாதிரி இருக்கீங்களோ? இந்த வீட்டில் பெருசுங்க ரெண்டுக்கும் புத்தியே இல்லை. என்னடி, அவனா மனசுக்குள்ளே என்னமோ நினைக்கிற? என்ன, எங்களை வையறியா? ஐயோ இல்லை அத்தை, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போய் வேலையை பாரு. பெரியவன் வந்துட போகிறான். அவன் கீழே வருவதற்குள் டிஃபன் எடுத்து வை. ரகுவுக்கும் மத்தியானம் பிரிஞ்சு தானா? இல்லை அத்தை, அவர் தான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரார் இல்லை, அதுக்குள்ளே சமையல் பண்ணிடுவேன். நம்ம ரமேஷுக்கு மட்டும்தான் பிரிஞ்சு செய்தேன். அவனுக்கு பிடிக்கும் அத்தை. நல்லா ஐஸ் வைக்கிறடி அவனுக்கு நீ. ஏன்னா இந்த வீட்டில் அவன் ஒருத்தன் தானே உன்னை அண்ணி அண்ணின்னு தலை மேலே தூக்கி வச்சு ஆடுறான். மார்க்கெட்டிற்கு சென்ற ருக்மணி வந்தாள். அவள் வாசலில் நுழைந்ததும், ஏண்டி இவ்வளவு நேரம்? நேரம் என்ன ஆகுது பாரு, 8:15 ஆகுது. இங்கே பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் வர இவ்வளவு நேரம். அம்மா, நான் என்ன செய்யட்டும்மா? ஒரே டிராஃபிக்மா. ஆமாடி, நடந்து வர உனக்கு டிராஃபிக் இல்லை? அம்மா, மெயின் ரோடு கிராஸ் பண்ணித்தானே வர வேண்டியிருக்கு. நான் என்னம்மா செய்யட்டும்? இதையே சொல்லுடி. இன்னைக்கு நீ மட்டும் நேரமாக வந்திருந்தா இன்னைக்கு இந்த வீட்டில் இவ்வளவு கூத்து நடந்திருக்காது. இதோ நான் எதச்சையா சமயக்கட்டுக்கு வந்ததால் ஆச்சு. இல்லைனா என்ன ஆகிறது? என்னடா இது, சமையல் கட்டில் புகையுதேன்னு வந்து பார்த்தா பால் பாத்திரம் தீஞ்சிட்டு இருக்கு. அது கூடவா தெரியாமல் இருப்பா ஒரு பொம்பளை? சொல்லிவிட்டு அன்னபூரணி மாடியில் ஏறி சென்றாள். ருக்மணி அம்மா, இந்த அத்தை இதை இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? சும்மா இருந்த வாய்க்கு நீ அவள் போட்டுட்ட, வேற என்ன பண்ணுவாங்க? நீ விடு சீதாம்மா, நம்ம வேலையை பார்ப்போம் வா. பெரிய ஐயா மதியம் சாப்பிட வரத்துக்குள்ளே சமைக்கணும். ருக்மணி அம்மா, என்ன சீதாம்மா, உண்மையில் வெள்ளிக்கிழமை அதுவுமா பால் கருகக்கூடாதா? ஆமாம்மா, இப்படி ஆகக்கூடாதுடா. இப்போ என்ன செய்வது ருக்மணி அம்மா? சரி விடு சீதாம்மா, நீ என்ன தெரிஞ்சா செஞ்ச? அந்த கடவுளுக்கு தெரியும் தெரிஞ்சு செய்கிறவங்க யார், தெரியாமல் செய்கிறவங்க யாருன்னு. அதெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அவங்களுக்கு திட்ட ஏதாவது சாக்கு கிடைக்கணும். இந்த குடும்பத்தில் உன்னால் எதுவும் வராது, நீ கவலைப்படாத சீதாம்மா. உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது, சரியா? கடவுளே, சீதாவின் முகம் வாடியிருந்தது. ரகுராமன் கீழே வந்தான். சீதா, சீதா, இதோ வரேங்க, டிஃபன் டேபிளில் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. இல்லை சீதா, நான் வெளியே பார்த்துக்கிறேன். என்னங்க, ஏன், என்னாச்சு? இன்னும் டைம் இருக்கே. இல்லை சீதா, இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது. நல்லா சாப்பிட்டு போனால் என்னால் அங்கே பிரிஸ்காக இருக்க முடியாது. அதனால் மீட்டிங் முடிஞ்சதும் நான் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, டிஃபன் பாக்ஸில் தரட்டுமாங்க? வேணாம் சீதா, நான் கிளம்புறேன். மாமாவும் சாப்பிடலைங்க. அப்பாவா? ஏன்? மாமாவுக்கு ஏதோ வயிறு சரியில்லையாம், அதான் சாப்பிடலை. நம்ம ரமேஷும் சாப்பிடலை. ஏன், அவன் ஏன் சாப்பிடலை? அது என்ன சீதா சொல்லு. அவன் எதுக்கு சாப்பிடாம போனான், படிக்கிற பையன்? அது என்ன சீதா சொல்லு. அவன் இட்லி வேணாமன்னு தோசை கேட்டான். சரி, சுட வேண்டியது தானே? இல்லைங்க, சுட்டுத்தான் வச்சேன். ஆனால் என்ன சொல்லு. அத்தை திட்டுனாங்க, அதனால் அவன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டான். இந்த அம்மா இப்படித்தான், ஏதோ அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு போகிறாங்க. இட்லி தான் சாப்பிடணும்னா என்ன அர்த்தம்? தினமும் இந்த இட்லியை சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு தாண்டா ஆகணும். அன்னபூரணி மேலிருந்து குரல் கொடுத்து கொண்டே கீழே வந்தாள். எது உடம்புக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்களோ அதை சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. உடம்பு விஷயத்தில் மட்டும் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. தோசையை விட காலையில் டைமில் இட்லி சாப்பிட்டா நீ சொல்கிறியே இந்த புத்துணர்ச்சி, அது இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் உங்கள் அப்பா கிளம்பும்போது நான் கூழு தான் காசி வைப்பேன். அதில் இருக்கிற சத்து வேற எதில் இருக்குது? கம்மங்கூழு, கேழ்வரகு கூழு, களி இதெல்லாம் செஞ்சு தருவேன். அதனால தான் அவர் இன்னமும் கம்பீரமாக இருக்கார். இந்த காலத்து பசங்க அதெல்லாம் பார்த்தாலே மூஞ்ச தூர தூக்குறீங்க. உங்களுக்கு என்னடா செய்யட்டும்? அச்சோ அம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அவன் இடத்துல இருந்து பார்த்தா தான் எல்லாம் புரியும். டேய், நான் என்ன சொல்கிறேன்னா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியாம்மா. சீதா, நான் வரேன். ஏண்டா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கிளம்புற? அம்மா, எனக்கு நேரம் ஆகுதுமா. நானே மீட்டிங் டென்ஷனில் இருக்கேன். என்னை இன்னும் டென்ஷன் ஆக்காத. நான் போய் அங்கே நல்ல முறையில் ப்ரெசன்ட் பண்ண முடியுமா? சரி சரி, பார்த்து போயிட்டு வா. அவன் வாசலை தாண்டி காலடி எடுத்து வைத்ததும், என்னங்க ஒரு நிமிஷம்,
சீதா கூப்பிட அன்னபூரணிக்கு கோபமாய் வந்தது. ஏண்டி சீதா, அறிவு இருக்காடி உனக்கு? வெளியே கிளம்பும்போது இப்படி கூப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? டே ரகு, இப்படி வந்து உட்காரு. போடி, போய் ஒரு சொம்புல தண்ணி கொண்டா. அம்மா, இப்போ எதுக்கு நீ அவளை இப்படி விரட்டுற? என்னம்மா உனக்கு பிரச்சனை? கூப்பிட தானே கூப்பிட்டா? எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லணும். இப்படி வெளியே கிளம்பும்போது உடனே கூப்பிடக்கூடாது. என்னம்மா உன் சாங்கியமும் நீங்களும். தண்ணி குடிச்சிட்டு கிளம்பு. ஏண்டி, எதுவாக இருந்தாலும் அவன் கிளம்புறதுக்கு முன்ன சொல்ல மாட்டியா? கிளம்பி வாசலுக்கு போயிட்டவனை கூப்பிடுற? அது இல்லை அத்தை, மாமா ஒரு செக்கு தந்தாரு, அதை சொல்ல மறந்துட்டேன், அதான். ஏண்டி, கிளம்பும் போது தான் யோசனை வருமா? உனக்கு மூளை இருந்தாதானே? அம்மா, என்ன பேச்சு இது? ரகுவின் கண்கள் அனல் தெரித்தது. அன்னபூரணி வாயடைத்து விட்டாள். அம்மா, அவள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவள் தெரியாமல் ஏதோ சில விஷயங்களை செய்து விடுகிறாள். அதற்கு பொறுமையா எடுத்து சொல்லுங்க. டேய், உனக்கு தெரியாது, இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடி இருக்கே. நீ காலையில் போனால் நைட்டுக்குத்தான் வர. பொழுதுக்கும் இவகிட்ட கத்தி கத்தி ஏன் உசுறு தான் போகுது. அம்மா, ஒருத்தர் எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக பொறுமையாக இருக்கிறார்கள் என்றால் அது அவங்க சுபாவமாக இருக்கலாம். அதுக்குன்னு அவங்கள நம்ம முட்டாளுன்னு நினச்சா அது நம்ம முட்டாள்தனம். அவள் உங்களையும் அப்பாவையும் மதிக்கிறா. அதனால தான் நீங்கள் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்கிறாள். அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க, புரியுதா? விறுவிறுவென்று வெளியே நடந்தான் ரகுராமன். சீதா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். எல்லாம் இவளால். இந்த வீட்டில் 2 நாளைக்கு ஒரு பிரச்சனை. இவ வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலும் பிரச்சனை, வாயை திறந்தாலும் பிரச்சனை. சே! அன்னபூரணி மேலே அவள் அறைக்கு சென்று அமர்ந்தாள். ரகுராமனின் அந்த பேச்சு அன்னபூரணிக்கு ஒரு மாதிரி இருந்தது. அது அவளுடைய சுபாவம். ரகுவின் குரல் அன்னபூரணியின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. சீதா அழுது கொண்டிருந்தாள். ருக்மணி அவள் அருகில் வந்து, சீதாம்மா, அழாதம்மா, இங்கே பாரேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அழக்கூடாதுமா. தன் சேலை தலைப்பால் அவள் கண்களை துடைத்து விட்டாள். அவங்க பேச்சு உனக்கு தெரியாதா? என்னைக்கு அவங்க வாயிலிருந்து அன்பான வார்த்தை வந்திருக்கு? அப்படி அன்பான வார்த்தை ஐயா வாயிலிருந்து அம்மா வாயிலிருந்து வந்துட்டா இந்த உலகமே 2வது. ருக்மணி சிரிக்க சீதாவுக்கும் சிரிப்பு வந்தது. சீதாம்மா, இத்தனை வருஷம் இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேரும் கிண்டல் கேலியாக சிரித்து நான் பார்த்ததே இல்லை. அம்மாவாவது அப்பப்போ பசங்க கூட பேசும்போது லேசாக சிரிப்பாங்க. ஆனால் ஐயா இருக்காரே, எப்பவும் முறைப்பு தான். அவர் மூஞ்சியை அப்படி வச்சு வச்சு அந்த மூஞ்சியே இப்போ கோபமாக மாறிடுச்சு. அதனால் அவர் சாதாரணமாக ஏதாவது கேட்டால் கூட நமக்கு மிரட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு சீதாம்மா. நீ தான் இன்னும் பழகாமல் இருக்க. அவங்க கதையை விடு சீதாம்மா. அதுக்கெல்லாம் நீ அழணும்னு நினச்சா காலத்துக்கும் அழ வேண்டியது தான். ருக்மணி அம்மா, உங்கள் பேச்சை கேட்டால் என் கவலையெல்லாம் காணாமல் போயிடுதுமா. ஏன் சிரிக்கிறீங்க சீதாம்மா? உன்னை பார்த்தா சின்ன வயசில் என்னை பார்த்த மாதிரி இருக்குமா? என்னம்மா சொல்கிறீங்க? உங்களை மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் எதுக்கெடுத்தாலும் அழுவேன். என் புருஷன் என்னை அழ வச்சுட்டே இருப்பார். அடிக்கடி சண்டை. அவர் தான் என்னை திட்டுவார், அடிப்பார். ஆனால் நான் தான் அவர்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைப்பார். அடிக்கடி கோபமாக சாப்பிடாமல் படுத்துடுவார். அவர் சாப்பிடாமல் இருந்தால் நானும் சாப்பிட மாட்டேன். அது தெரிஞ்சு இப்படி பண்ணுவார். ஒரு நாள் அவர் சாப்பிடாமல் படுத்தார். நானும் சாப்பிடாமல் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன். என் பையன் என்கிட்ட வந்து சாப்பிடுங்க வாங்கன்னு சொன்னான். அப்பா சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவதுன்னு சொன்னேன். அதுக்கு அவன், அம்மா, நீ இப்படி செய்கிறதால தான் அவரும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு வந்து படு, அப்புறம் பாரு, அவர் இவன் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாளான்னு தன்னால் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சான். 3 இட்லியை தட்டில் வச்சு கொடுத்து என்னை சாப்பிட வச்சான். அப்போ இருந்து நான் ஓரளவு மாறிட்டேன் சீதாம்மா. இப்படித்தான் வாழ்ந்தாகணும்னு வேற வழி இல்லை அப்படின்னு என்னை நானே மாற்றிக்கிட்டேன். அப்போ இருந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு அழுக வரது இல்லை. சீதாம்மா, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்ன ருக்மணி அம்மா? நான் மட்டும் இல்லை, இங்கே எல்லா பெண்களும் திருமணத்துக்கு முன்பு நினைப்பது இதுதான், நம்மளை பூ மாதிரி வச்சு பார்த்துப்பாங்கன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்கள பார்த்துக்கத்தான் நம்மளை கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்தால் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க வருத்தப்பட்டா நாமளும் வருத்தப்படணும். மொத்தத்தில் அவங்க சிரிச்சா சிரிக்கணும், அழுனா அழுவணும். அப்படி நீ அழுகலை, அவங்களே 2 அடி போட்டு அழ வச்சிருவாங்க.
நமக்குன்னு தனி உணர்வு எதுவும் இருக்கக்கூடாது சீத்தம்மா. நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவானே, புருஷன் சொன்னால் 2 1 4 அப்படின்னு. இங்கே அப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. கல்யாணமான புதுசில் எந்த கோவிலுக்கு போனாலும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர் தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு வேண்டிப்பேன். ஆனால் அப்புறம் எனக்கு மறுபிறவியே வேணாம். அப்படி எனக்கு மறுபிறவி இருந்தாலும் இந்த பொம்பளை ஜென்மம் மட்டும் வேணாம்னு வேண்டிப்பேன். ருக்மணி அம்மா, இரு சீதாம்மா. எந்த வீட்டில் தங்களுக்கு 40 இல்லை 50 வயசானாலும் ஒரு பொண்டாட்டி புருஷன் கேட்காமலே அவளா விருப்பப்பட்டு கன்னத்தில் முத்தம் வைக்கிறாளோ அவ அந்த புருஷனை ரசிக்கிறா. அது எந்த வயசானாலும் அவங்க காதலும் பாசமும் சாகலை. நானும் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன். கல்யாணமான புதுசில் என் கணவரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவர் தன்னை பற்றி யோசிக்க மாட்டார். சுயநலம் இல்லாதவர். அவர் தூங்கும்போதும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன். என் புருஷனை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. அதை பற்றி அவருக்கு கவலையும் இல்லை. என்ன ருக்மணி அம்மா சொல்கிறீங்க? ஆமாம் சீதாம்மா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆம்பளை, நான் பொம்பளை. அவருக்கு நான் பயப்படணும். அவர் என்ன சொன்னாலும் பதில் பேசக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் இப்படி செய்கிறது தப்புன்னு நான் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. சொன்னால் நான் கெட்டவ. என்னால் பொய்யா நடித்து வாழ முடியாதும்மா. மனசில் தோணுற விஷயத்தை பேசிடணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உண்மையான பாசத்தை இல்லை, பயத்தை. அவருக்கு நான் பயப்படணும், கட்டுப்படணும். உண்மையை சொன்னால் நான் பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்போ என்ன நடக்குமோன்னு எனக்கு பயம். எனக்குள்ளே இருந்த காதல் பாசம் எல்லாம் மனசுக்குள்ளே புதைஞ்சு போச்சு சீத்தம்மா. ருக்மணி அம்மா, பசங்க முகத்தை பார்த்து வாழ வேண்டியதாக போச்சு. என்னோட உண்மையான பாசம் அவருக்கு தேவையில்லாமல் போச்சு. நீ சொல்கிறியே, இங்கே எப்படிம்மா இத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு. என் புருஷனே என்னை கஷ்டப்படுத்தி நான் அழுக அழுக அதை அவர் ரசிக்கும்போது இங்கே ஐயாவும் அம்மாவும் திட்டுவது எனக்கு பெருசாவா தெரிய போகுது? மனசு மறுத்து போச்சு சீதாம்மா. ஏன்டா இந்த பொம்பளை ஜென்மம் எடுத்தோம்னு தோணுது. இங்கே பாரு சீதாம்மா, நீ எதுக்கெடுத்தாலும் இப்படி அழாத. முதல்ல யார் என்ன சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுமா. இதுக்கெல்லாம் நீ அழுவணும்னா நீ காலத்துக்கும் அழுவணும், சரியா? நீ வேலையை பாரு. நமக்கு 1000 வேலை இருக்குது. இன்னைக்கு என்ன செய்யணும்? வா, அந்த வேலையை பார்க்கலாம். ருக்மணி தன் சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள். ருக்மணி அம்மாவுக்குள் இவ்வளவு கஷ்டமா? அவங்க இதையெல்லாம் மறைச்சு இங்கே சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்காங்க. சீத்தம்மா, சீத்தாம்மா. ஆ, என்ன ருக்மணி அம்மா? என்ன சமைக்கணும்? சாம்பார் வச்சுட்டு 2 காய் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வைக்கலாம், மோர் தாளித்து விடலாம். சரிம்மா. சமையல் வேலைகள் தடபுடலாய் நடந்து கொண்டிருந்தது. மேலே அன்னபூரணி ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. அதை பார்த்ததும் முகமலர்ச்சியுடன் ஹலோ என்றாள் அன்னபூரணி. மேடம், இங்கே இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இவருக்கு யார் மேடம்? உடனே கிளம்பி ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சொல்லிவிட்டு அந்த நபர் ஃபோனை வைத்தார். அன்னபூரணிக்கு தலையே சுற்றியது. உடனே அலறி அடித்து கொண்டு கீழே வந்தாள் அன்னபூரணி. ஏண்டி சீதா, ருக்மணி, வாங்கடி இங்க. இருவரும் என்ன ஆச்சு என்று அடித்து பிடித்து ஓட சீதா கால் இடறி விழுந்தாள். சீதாம்மா, பார்த்து பார்த்து. ருக்மணி அவளை தூக்கிவிட அவர்கள் வேகமாக அன்னபூரணியை நோக்கி வந்தனர். என்னாச்சுமா? ஐயோ, என்னம்மா, எதுக்கு அழுகிறீங்க? சொல்லுங்கம்மா. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாண்டி. சீதாவுக்கும் ருக்மணிக்கும் தூக்கி வாரி போட்டது. சீதாவின் இதயமோ 1000 மடங்கு துடித்தது. ருக்மணி சீதாவை பார்த்தாள். சீதாவின் கண்கள் கலவரமாயின.